கிடையாது அப்படின்பா. ஆனா அந்த சனிக்கிழமைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ஸ்திரவாரம் அப்படின்னு பேரு. ஸ்திரம்னால் திடகாத்திரமா இருக்கக்கூடியது, நிரந்தரமா இருக்கக்கூடியது, ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, நல்லது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த சனிக்கிழமைக்கு ரொம்ப விசேஷமான இருக்கிறதுனாலதான் சனிக்கிழமையில வர பிரதோஷத்தை ரொம்ப விசேஷமான பிரதோஷமா கொண்டாடுறோம். சுவாமிகளுக்கு சுவாமிகள் கொடுத்த பட்டங்கள் உண்டு. தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து சுவாமிக்கு பட்டம் கொடுத்தாலாம். அந்த பட்டத்துல ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பட்டம். அந்த ரொம்ப பெரிய பட்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லா காரியங்களும் நீட்டா இருக்கக்கூடியது, தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யக்கூடியது, இறங்கின மனசு, நல்ல இலகிய மனசு, கருணை உள்ளம். கருணை உள்ளம்னா அள்ளி கொடுக்குற உள்ளம். அந்த உள்ளம் வந்துட்டு கெட்டதே செஞ்சுட்டு நம்மள்கிட்ட திரும்ப நம்மளுக்கே கெட்ட செஞ்சு நம்மள்கிட்டே வந்தாலும் அவளுக்கும் திரும்ப நல்லது செய்யுது. அது பேரு கருணைன்னு பேரு. அந்த கருணை உள்ளம் இதையெல்லாம் இருந்து எப்போதுமே நியாயம், நேர்மை, தர்மம்னு இருந்தாலும் அவளை பார்த்தா எல்லாருக்கும் பயம் உண்டு. அந்த வகையில பார்த்தா சும்மா சாதாரணமா ரோட்ல போற ரிஷபம் கால மாற்ற பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி சனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அவர் ரொம்ப நீதிமான். அந்த நீதிமான்ல யம தர்மராஜாவும் அதே மாதிரி நீதிமான். இது மாதிரி நிறைய பேர் நீதிமானா இருக்கிற இடத்துல ஒரு 5 பேருக்கு சர்வேஸ்வரன் பட்டம் கொடுத்தாராம். யாருக்கு அப்படின்னா விக்னேஸ்வரர், நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், ஈஸ்வரர். அதுல கிராம தேவதையா இருக்கிற முனீஸ்வரர். இவங்களுக்கு பட்டம், இந்த 5 பேருக்கு தான் இந்த ஈஸ்வர பட்டம் உண்டு. ஈஸ்வர பட்டம்ங்கிறது இப்ப பிரபலமா இருக்கிறதுல பார்க்க போனா ரொம்ப பெரிய பட்டம், ஸ்டார் பட்டம் மாதிரி. அது அந்த பட்டம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரத்தையா இருந்தாதான் கிடைக்கும். அது மாதிரி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் சனீஸ்வரர். அதே மாதிரி நந்திகேஸ்வரர் அப்படின்னு பேரு, அவரும் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார். வேற ஒண்ணு பெருசா நம்ம வந்துட்டு இதுல மாத்தி கீதியெல்லாம் பார்க்க வேண்டாம். எங்கெல்லாம் விஷ்ணு கோவில் இருக்கோ அங்கெல்லாம் கருடன் இருப்பார். அந்த கருடன் யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் விஷ்ணுவுக்கு வாகனமா இருக்கார். விஷ்ணு நந்தி ஸ்வரூபமா இருக்கார். அதுல என்ன தெரியுது, நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ அங்கேயும் விஷ்ணு இருப்பார். விஷ்ணு தான் இங்க உனக்கு தான் பிரதோஷ விசேஷம். எப்படி வந்துட்டு ஒரு சந்தைன்னு ஒன்று போட்டாங்கன்னா அந்த சந்தைக்குள்ளே போனோமா, இல்லாட்டி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோமோ, இல்லாட்டி ஒரு மாலில் போனால் என்னென்ன வேணுமோ அத்தனை பொருளும் அதில் எப்படி இருக்கும். அது மாதிரி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து பிரதோஷ தினத்தன்னைக்கு நந்திகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணி, ஏன்னா அன்னைக்கு அவர் தான் ஹீரோ, அன்னைக்கு அவர் தான் முதன்மை. ஏன்னா அவருடைய சிரசில் தான் சுவாமி அம்பாலும் இருக்கார். அதனை வந்துட்டு நம்ம கோயிலில் பிரத்யட்சமாக காட்டுறதுக்காக சுவாமிக்கு சிரசுக்கு மேலேயே நம்ம சிவனை வச்சு இங்கே அபிஷேகம் பண்ணுறோம்.